வணக்கம். ஜெகன் கேபிட்டல் ஜோன். ஆப்ஷன் ட்ரேடிங்னாலே அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரிதல் இருக்குது, அப்படி ஒரு மாயை இருக்குது. அப்படின்னு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் பெருசாக பண்ணிட முடியும். அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நான் எதிராக இல்லை, ஆனால் அதில் சரியான புரிதல் ஏற்படுத்தணும்னு நினைக்கிறேன். அட்ஜஸ்ட்மெண்ட் ஏன் மோசமாக இருக்குது ஆப்ஷன் செல்லிங்கில்? அதுவும் 2019 அப்புறம் இப்போ காலகட்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. அது ஏன் அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு காரணமாக சொல்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றி பேச நான் சரியான ஆள்னா தான். ஏன்னா நான் பண்ணாத அட்ஜஸ்ட்மெண்ட்டே இல்லை. பை வழியாக பண்ணியிருக்கேன், செல் வழியாக பண்ணியிருக்கேன், கால் வழியாக பண்ணியிருக்கேன், புட்டு வழியாக பண்ணியிருக்கேன், கேஷ் மார்க்கெட் வழியாக பண்ணியிருக்கேன், ஃப்யூச்சர் வழியாக பண்ணியிருக்கிறேன், வேறு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பண்ணியிருக்கேன். சொல்லப்போனால் ஹெச்டிஎஃப்சிக்காக பேங்க் நிஃப்டியில் பண்ணியிருக்கேன், பேங்க் நிஃப்டிக்காக ஹெச்டிஎஃப்சியில் பண்ணியிருக்கேன். நான் பண்ணாத அட்ஜஸ்ட்மெண்ட்டே கிடையாது. இதை பற்றி சரியாக சொல்லணுன்னா நான் தான் சரியான ஆள். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். சரி, ஆப்ஷன் செல்லிங் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை பற்றி என்னென்ன இருக்குது? எந்த ஒரு ஆப்ஷனையும் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். கால் ஆப்ஷனா, புட் ஆப்ஷனா, செல்லா, பையா அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ரைட், உண்மை தான். சரிங்களா? மோஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வில் ஒர்க். பெரும்பாலான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் சிறப்பாகவே வேலை செய்யும், நல்லா வேலை செய்யும். லாஸ்ட்லேருந்து உங்களை ரெக்கவர் பண்ணும். உங்கள் பொசிஷன் என்ன பண்ணலான்னா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கொடுக்கும். இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், நிறையா பரிந்துரைக்கெல்லாம் பண்ணும். சரிங்களா? அண்ட் உங்கள் லாஸை உண்மையிலேயே கண்ட்ரோல் பண்ணும். லாஸ் 10,000 வருதா, அது 5,000 பார்க்கும். உண்மை தான், நான் இல்லைன்னு மறுக்கவே இல்லை. அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மூலமாக இதெல்லாம் பண்ணியிருப்பீங்க, பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. சரிங்களா? அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மூலமாக லாஸ்ட்லேருந்து நிறையா தடவை நீங்கள் ப்ராஃபிட்டில் வருவீங்க. ஒரு உதாரணத்துக்கு, ஒரு காலை செல் பண்ணியிருப்பீங்க, அதை லாஸ் போகும். புட்டை செல் பண்ணியிருப்பீங்க. சரிங்களா? புட்டை செல் பண்ணும்போது காலை பயமுறுத்திட்டு அங்கேயே நின்றோம். காலும் ப்ராஃபிட்டுக்கு வந்துடும், புட்டும் ப்ராஃபிட்டுக்கு வந்துடும். அந்த மாதிரி என்ன பண்ணியிருப்பீங்கன்னா லாஸ் வர்ற சினாரியோ கூட நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, அதை ப்ராஃபிட்டாக மாற்றிருப்பீங்க. இது மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நான் நிறைய பண்ணியிருக்கேன். நிறைய நம்பிக்கையை கொடுக்கும். ஏன்னா லாஸ் பண்ணுறாப்புல ஒரு சூழ்நிலையிலேருந்து அதிலேருந்து மீண்டு லாபத்துக்கு வருதுங்கிறது ஒரு அலாதி இன்பத்தை கொடுக்கும். உண்மை தானே? இவ்வளோ தூரம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் இருக்குது. ஏன் பண்ண வேணான்னு சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் லாஸை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு. ஆனால் உண்மை என்னென்னா, அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ப்ராஃபிட்டையும் கண்ட்ரோல் பண்ணும், லாஸையும் கண்ட்ரோல் பண்ணும். லாஸையும் குறைக்கும், ப்ராஃபிட்டையும் குறைக்கும். ஒரு விதத்தில் சொல்லப்போனால் ட்ராடவுனையும் குறைக்கும். அது உண்மை தான். சரிங்களா? அதனால் நீங்கள் கனவு கண்டுட்டு இருக்காதீங்க, ஐயோ லாஸ் கண்ட்ரோல் பண்ணுது. நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் ப்ராஃபிட்டு எக்கச்சக்கமாக ஆயிரும். அது ப்ராஃபிட்டையும் கட் பண்ணுது, மறந்துடாதீங்க. நிறைய ப்ராஃபிட்டை குடிக்கும். நான் எக்ஸ்பைரிக்கு நான் நிறையா பார்த்துருக்குறேன். நிறைய ப்ராஃபிட்டை குடிக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா எவ்வளோ ப்ராஃபிட்டுன்னு நீங்கள் உங்களுடைய ஜேர்னலை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களால் தாங்கவே முடியாது. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மூலமாக நல்லா தான் வந்தது அப்படின்ட்டு. நீங்கள் இது வரைக்கும் ட்ரேட் பண்ணது எல்லா ஜேர்னலும் எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணாமல் இருந்தால் என்ன ஆகும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நிறைய லாபம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? எண்ட் ஆஃப் த டேயில் பார்த்தீங்கன்னா அது உங்கள் ஈகோவை தான் சாட்டிஸ்ஃபை பண்ணும். என்னங்க சொல்கிறீங்க, அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் அவ்வளோ லாபம் இருக்குது, ஏன் பண்ணக்கூடாதுங்க அப்படி சொன்ன பார்த்தீங்கன்னா, லாங் ரன்னில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே லாஸில் தான் முடிஞ்சிருக்கும். இல்லைனா பிரேக் ஈவன், இல்லைனா கொஞ்சம் வேணால் ப்ராஃபிட் வந்திருக்கும். பெருசாக உங்களுக்கு ஒன்றும் கெயின் இருந்திருக்காது. எடுத்து பாருங்கள். ஏன்னா ஒரு காலை செல் பண்ண போய் ஒரு புட்டை செல் பண்ணியிருப்பீங்க. இந்த வாரம் ப்ராஃபிட் கொடுத்துருக்கும், ஆனால் அடுத்த வாரம் அந்த புட்டை காவு வாங்கிடும். ஆனால் கால் நீங்கள் சும்மா இருந்தால் கூட ப்ராஃபிட் வந்துருக்கும். நிறையா தடவை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஏன்டா அட்ஜஸ்ட் பண்ணோன்னு நம்ம ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஃபீல் பண்ணலைன்னா நீங்கள் போய் சொல்கிறீங்கன்னு அர்த்தம், இல்லைன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலன்னு அர்த்தம். பெரும்பாலான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பேக் ஃபயர் ஆகும். பேக் ஃபயர்னால் என்ன ஆகுனா, நீங்கள் ஒரு இதை காப்பாற்ற போய் இன்னொரு பொசிஷன் க்ரியேட் பண்ணுவீங்க. அந்த பொசிஷனை காப்பாற்றுறதுக்கு இன்னொன்று க்ரியேட் பண்ணுவீங்க. இப்படியே பொசிஷன் சைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இதுக்கு முன்னால் உள்ள காலங்களில் கூட இது ஓரளவுக்கு பிரயோஜனப்பட்ட மாதிரி இருக்கும். ஏன்னா அப்போல்லாம் லிவரேஜ் இருந்தது. லிவரேஜ் இருக்கும்போது என்ன பண்ணோன்னா உங்களால் இது செய்கிறது ஓரளவுக்கு ஒரு அர்த்தமுள்ளமாக தான் இருந்தது. இப்போ லிவரேஜே இல்லை. லிவரேஜ் இல்லைன்னா என்ன பண்ணணும்? அப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்குன்னு தனியாக காசு ஒதுக்கி வைக்கணும். அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்குன்னு காசு தனியாக ஒதுக்கி வச்சுன்னா என்ன ஆகுதுன்னா ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் போகுது. ஏன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாத சமயத்தில் அது வீணாக போகுது. ரெண்டாவது, அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்குன்னு தனியாக ஒதுக்கி வைக்கிற காசு பெருசாக ஒன்றும் ரிட்டர்ன் கொடுத்துறாது. நீங்கள் மறந்துடாதீங்க, ஒரிஜினல் ஸ்ட்ராட்டஜியில் வர்ற லாபம் எப்போவுமே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் வரவே வராது. ரைட்டுங்களா? அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எப்போவுமே என்ன ஆகுனா உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகி அது பெரும்பாலும் நஷ்டத்தில் தான் ஈட்டு சொல்லும். இல்லைங்க, போன மாதம் நான் பண்ணேன், நல்லா தான் இருந்தது, அதுக்கு முந்தின வாரம் பண்ணேன், அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு வருடம் எடுத்து பாருங்கள்,
ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நீங்கள் தப்பாக போனால் கூட, ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்க அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில். 1000 ரூபாய் 2000 ரூபான்னு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தப்பாக போச்சுன்னா 10,000 20,000 லாஸ் வரும். ஒரு லாட்டுக்கு நான் சொல்கிறேன், உண்மையா இல்லையா? அது மட்டும் இல்லாமல் அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு தனியாக கேபிட்டல் வைக்கணும், ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் போகும், அண்ட் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ ஒன்றும் பெருசாக ஒன்றும் இருக்காது. 1000 ரூபா ப்ராஃபிட்டுக்காக 10,000 ரூபா ரிஸ்க் எடுப்பீங்க. இந்த கொடுமை எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் நடக்கும். சரி, இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம், தப்பில்லை. எப்போ பண்ணலான்னா ஆர்ஆர் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ பெட்டராக இருக்கும்போது பண்ணலாம். எப்போ பெட்டராக இருக்கும்? வெனஸ்டேலையும் தேர்ஸ்டேலையும் டிகே அதிகமாக இருக்கும். அப்போ நீங்கள் பண்ணிங்கனால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணது வந்து உங்களுக்கு வந்து பேக் ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. புரியுதுங்களா உங்களுக்கு நான் சொல்கிறது? இதே இது நீங்கள் வந்து திங்கக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ பண்ணிங்கன்னு வச்சுக்கலாம், என்ன ஆகும்னா நீங்கள் புட்டை செல் பண்ணுவீங்க, நீங்கள் செல் பண்ணோன்னே மார்க்கெட் திரும்ப வரும். காலை செல் பண்ணுவீங்க, செல் பண்ணோன்னே மார்க்கெட் நடக்கும். இந்த கொடுமையெல்லாம் மற்ற நாளில் நடக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு ஒன்று பண்ணால் என்னை பொறுத்த வரைக்கும் புதன்கிழமை பண்ணலாம், இல்லைனா வியாழக்கிழமை எக்ஸ்பைரிக்கு பண்ணலாம். ஏன்னா நீங்கள் பண்ணது தப்பானா கூட டைம் டிகேயில் உங்களுக்கு கொஞ்சம் கருணை காட்டும் மார்க்கெட். சரிங்களா? சரி, ஸ்ட்ராங்கிளில் அட்ஜஸ்ட் பண்ணலாம். தூரமாக செல் பண்ணிங்கன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸ்ட்ராடில் போய் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா, அத்திமணியில் பண்ணிங்கன்னா நீங்கள் செல் பண்ண உடனே திருப்பி ரிவர்ஸ் பண்ணி காமிப்பான். அதனால தான் நான் சொல்லுவேன், எக்ஸ்பைரி கூட நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். 5 ரூபா 10 ரூபா 20 ரூபாய்க்கு உள்ள ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு நிறையா டைம் இருக்கும், ரியாக்டும் பண்ண முடியும், ஸ்டாப் லாஸும் போட முடியும், ஷிஃப்ட்டும் பண்ண முடியும், எல்லாமே பண்ண முடியும். ஆனால் அத்திமணியில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா ஒன்று பெரும் லாபம், இல்லைன்னா பெரும் நஷ்டம். பெரும் லாபம்னு கூட சொல்ல முடியாது, சொற்ப லாபம், ஓரளவுக்கு மாட்ரேட்டாக இருக்கும். ஆனால் லாஸ் வந்துச்சுன்னா ஹெவியாக வரும். ஸோ ஸ்ட்ராங்கிளில் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம், ஸ்ட்ராடில் அட்ஜஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அதுக்கு பதிலாக 4-5 ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணி அதை சண்டை போடுறதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணுறதை விட 4-5 ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணுறதுனால அந்த 4-5 ஸ்ட்ராட்டஜிஸ் அன்கோரிலேட்டடாக இருக்கிறது ரொம்ப 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 நல்லது. அது என்னங்க அன்கோரிலேட்டட், இது லாஸ் வரும்போது அது ப்ராஃபிட் வரும், அது ப்ராஃபிட் வரும்போது இது லாஸ் வரும் அப்படின்னு பண்ணிங்கன்னா அதுவாகவே தானியங்கியாகவே இது ஆட்டோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மாடலில் போகும். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸே தேவையில்லை. நம்ம பண்ணுறதில்ல, நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதே இல்லை, பண்ணவும் விருப்பப்படுறதில்ல, எக்ஸ்பைரிக்கு மட்டும் நான் பண்ணிக்கிறது. மற்றபடி வேணாம், புதன்கிழமை கூட பண்ணுறதில்ல, எந்த நாளும் பண்ணுறதே கிடையாது. அட்ஜஸ்ட்மெண்ட்ஸே எனக்கு வேணாம். ஏன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மூலமாக லாங் ரனில் பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ராஃபிட், அதாவது லாஸ் பண்ணேன்னு சொல்லலை, என் ப்ராஃபிட் பெருமளவு குறைஞ்சிருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் வாய்ப்புகளும் விட்டு போகும். இதுதான் நடக்கும். இதுதான் என்னோடய பயிற்சி வகுப்புலாம் திரும்ப சொல்கிறேன். இது பல இடங்களில் நடக்குது, சென்னையில் தமிழ்லேயும் நடக்குது, இங்கிலீஷ்லேயும் நடக்குது. நீங்கள் அதில் வேணால் நீங்கள் கலந்துக்கலாம். இந்த அன்கோரிலேஷனுங்கிறது வந்து பெரும்பாலான எளிய மக்களுக்கு தெரியாது. இந்த அன்கோரிலேஷன் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றைக்கு ஒன்று சார்ந்து ஆனால் எதிர்ப்புறமாக சார்ந்து இருக்கிறத நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜி வடிவமைச்சிட்டிங்கன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது உங்கள் ஜென்மத்துக்கும் தேவைப்படாது. இப்போ புரிஞ்சிருக்கோம். அட்ஜஸ்ட்மெண்ட் போய் விழுந்துடுறாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், ஸ்ட்ராங்கிளில் பண்ணுங்கள், மினிமலாக பண்ணிக்கோங்க, அதிகமாக பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக அன்கோரிலேஷன் உள்ள ஸ்ட்ராட்டஜிஸ் ஒன்றுக்கு ஒன்று எதிர்ப்புறமாக சார்ந்து இருக்கிறது வந்து நீங்கள் வந்து பண்ணிங்கனால் வந்து நீங்கள் நீண்ட நெடுநாள் எடுத்து பார்த்திங்கன்னா வந்து லாபகரமாக இருக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்கு போய் சைக்காலஜி போய் தேவையில்லாமல் நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன்னு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வருஷ கடைசியில் பார்த்திங்கன்னா பெருசாக பணம் ஈட்ட முடியாது. இந்த காணொலி பயனுள்ளதாக இருந்திருக்கும். நம்ம இன்னொரு காணொலியில் மறுபடியும் சந்திக்கலாம்.